வணக்கம் சார். வணக்கம். சுபாஷ் சந்திரா அப்படிங்கிற பேரு வந்து இப்போ திருமண பக்கமெல்லாம் பேசுபொருளா இருக்கு. முதல்ல யார் இந்த சுபாஷ் சந்திரா? சுபாஷ் சந்திராங்கிறவர் ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் எஸ்எல் பேக்கேஜிங்கிற கம்பெனியில ஆரம்பிச்சாரு. இந்த டூத் பேஸ்ட்டுக்கெல்லாம் பேக்கிங்கு, ஆயின்மெண்ட்டுக்கெல்லாம் பேக்கிங் பண்ணுற கம்பெனிய முதல் இந்தியன் கம்பெனி ஆரம்பிச்சது அவர்தான். அதுக்கப்புறம் எஸ்எல் வேர்ல்டுன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியா இதில போட்டார். பாம்பே பக்கத்தில. அடுத்தது என்ன பண்ணார்னா, முதல் இந்தியாவில சேட்டிலைட் சேனல், கவர்மெண்ட் அல்லாத ஒரு இந்தியன் சேட்டிலைட் சேனல் அவரது தான். ஜீ குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஜீ டிவி அதில் பல பல சேனல் வச்சுருந்தார். ஜீ நியூஸு, ஜீ பிஸ்னஸ்ஸு இது மாதிரி சேனல்லாம் வச்சுருந்தார். அவர் 10 ஸ்போர்ட்ஸஸோடு சேர்ந்து டைஅப் பண்ணியிருந்தார். அவருக்கு ஐபிஎல்லில் முன்னாடி அவருக்கு கிரிக்கெட் டிரான்ஸ்மிஷன் கிடைக்கலன்னொன்னே தனியாக கெரி பேக்கர் ஆஸ்திரேலியாவில் பண்ண மாதிரி இந்தியன் கிரிக்கெட் லீக் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். ஸ்டேடியம்லாம் அங்கங்கே ஹையர் பண்ணி அந்த கிரிக்கெட்டர்ஸ்லாம் யார் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக லைஃப் பேன் பண்ணாங்க பிசிசிஐயில். அவங்க தனி கிரிக்கெட் லீக்கே ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றாயிடுச்சு, சரியாயிடுச்சு. அண்டு இது மாதிரி டிஷ் டிவி அவரோட பிஸ்னஸ்ஸு, சேட்டலைட்டு மூலமாக காட்டுறது. இந்தியாவில் தமிழ்நாட்டை விட்டுட்டு மற்ற எல்லா கர்நாடகா உட்பட்ட எல்லா இடத்துலையும் சிட்டி கேபிள்ஸ்னு ரொம்ப பெரிய ஜீ கேபிள்ஸு கேபிள் லைன் போட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தார். ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் அவர் வந்து பேசிக்லி ஹரியானாவில் ஒரு ரைஸ் ட்ரேடர். அது மட்டும் இல்லாமல் அரசியல்லையும் ரொம்ப நிபுணர். அரசியலில் வந்து ஆளும் கட்சி பக்கமாக இருந்து ஒரு வாட்டி ராஜ்யசபா எம்பியாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி மேலளவில் தப்பித்தார். இவர் ஜெயிச்ச இடத்துல எதிர்கட்சிகள் ஓட்டெல்லாம் வாங்கினார். அது மாதிரி ஆள்கிட்ட இன்றைக்கி 6 கோடி கூட தான் இருக்கு. அதுதான் சார் அந்த பணத்துக்கு வருவோம். 22,000 கோடி ரூபாய் கடனை வாங்கிடுறாரு. கடனை வாங்கிட்டு இப்போ வந்து 6 கோடி ரூபாய் திருப்பி செலுத்தினா போதும் அப்படிங்கிற அந்த அப்படியான தீர்ப்புக்கு வந்திருக்குது இல்லையா? செபியும் சாட்டும் செபியும் தட் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவும் செக்யூரிட்டிஸ் அப்பலேட் ட்ரைபியூனலும் இவர் மேலேயும் இவர் பையன் மேலேயும் பல கேஸுகள் அட்வர்ஸ் தீர்ப்பு கொடுத்து அதெல்லாம் கோர்ட்டில் நிலவையாக இருக்குது. இவங்க வந்து கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கம்பெனிக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகென்ஸ்டாக நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து ஃபண்ட்ஸை நகர்த்தியிருக்காங்க. லிஸ்டட் கம்பெனி ஃபண்ட்ஸ் எல்லாம் இங்கே அங்கே நகர்த்தினதா செபி தீர்ப்பு எழுதி சாட் வரைக்கும் போயிருக்கு. ஒரு இன்ஃபேக்ட்டு இது மாதிரி ஒரு சோனி இந்த கம்பெனியை சோனிகிட்ட விற்று கொஞ்சம் காசு பண்ணலான்னு பார்த்தாங்க. அந்த சமயத்தில் சோனி என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் பையன் வந்து புனித் கோயங்காங்க பண்ணது தப்புன்னு தீர்ப்பு வந்துருச்சு. அவர் ரிசைன் பண்ணால் தான் இந்த மர்ஜர் போகும்னாங்க. இவங்க ஒத்துக்கல, அந்த மர்ஜர் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ பின்னணி இருக்குது அவருக்கு. ஆளும் கட்சிக்கு ரொம்ப க்ளோஸ். ஆளும் கட்சிக்கு க்ளோஸ்னாலே ஆளும் கட்சி வந்து இப்போ ஒயிட் வாஷிங் மிஷின் நடத்துகிறாங்க. இந்த சைடில் கருப்பாக துணி போட்டால் அந்த சைடில் வெள்ளையாக வரும். ஸோ இவர் பாவம் இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு கட்சிக்கு. அதனால் வெறும் ஒரு 22,000 கோடி தானே எல்ஐசி. ஆளுங்கட்சிக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்தா 22,000 கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு வெறும் 6 கோடி ரூபாய் திருப்பி செலுத்தினா போதுமா? பல பேருக்கு இருக்கு அது மாதிரி. இந்த கட்சி யாரெல்லாம் கரப்டுன்னு சொல்லிச்சோ அந்த சைடு போய் சேர்ந்தோடனே வெள்ளையாயிட்டான். அசோக் சவான்னு மகாராஷ்டிராவில் காங்கிரஸோட சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். பல பேர் இருக்காங்க. இந்த சைடுலேருந்து போய் நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்கலாம். இவர் முதலேருந்தே அந்த கட்சியில் இருந்தார். இவ்வளோ தூரம் நியாயஸ்தமாக கட்சிக்காக வளர்த்தவர் ஏதாவது கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணுமேன்னு இதில் முக்கால்வாசி நஷ்டம் வந்ததெல்லாம் கவர்மெண்ட் பேங்க்கு. அது போனால் போகுதுன்னு அரசாங்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டா பண்ணலையான்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் உண்மை. அதர் மக்கள் தான் டிசைட் பண்ணணும். இதெல்லாம் இவன் ஆளும் கட்சிக்கு நான் க்ளோஸாக இருக்கிறவருக்கு 22,500 கோடி லோனை வந்து 6,75,00,000 ரூபா மாற்றி கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உங்களால் வீடு கட்டி ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கிறீங்க. உங்களுக்கு ஐடியில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை போயிடுச்சு. அவனால் கட்ட முடியலன்னா போனால் போதுரா தம்பி, நீ வந்து நாட்டுக்காக வேலை செஞ்சுருக்கிற, ஐடிக்காக வேலை செஞ்சு டாலர் சம்பாதிச்சிட்டு வந்த, நீ வந்து வீடு லோனே கட்ட வேணான்னு சொல்லுவாங்களா? இல்லை விவசாயியை கடன் வாங்காமல் விட்டுருவாங்களா? இல்லை உங்களால் பர்சனல் லோன் கட்ட முடியலன்னா பேங்க் உங்களை கூப்பிட்டு துரத்தி பணம் வாங்காமல் விட்டுடுமா? நான் இங்கே எப்போதுமே சொல்கிறேன், இந்த 12 வருஷத்தில் பணக்காரர்களுக்கு வேறு ஆட்சி,
நடுத்தரங்களுக்கு வேற ஆட்சி. ம். பணக்காரனுக்கு டேக்ஸ் கிடையாது, பணக்காரன் கடன் கட்ட வேண்டாம், கடன்காரன் என்ன வேணால் பண்ணலாம் பணக்காரன். ம். மிடில் கிளாஸு, லோவர் மிடில் கிளாஸு, விவசாயி, ஸ்டூடெண்ட் லோன்லாம் எல்லாம் கட்டணும். இதில் பேப்பர்லலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பாவம் அவரே போண்டி ஆகிட்டார், வெறும் 32 கோடி ரூபா தான் சொத்து இருக்குது, அதில் ஒரே ஒரு வீடு தான் இருக்குது, அந்த வீடு 25 கோடி ரூபா வேல்யூ, அதுலேயே கொஞ்சம் மார்ட்கேஜ் இருக்குது, அந்த வீடு ஆக்ஷனை விட்டு எல்லாத்தையும் எடுக்க முடியாதா? சரி, இன்னொருத்தர் எழுதியிருக்கிறார், பெருசாக மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுற மேனேஜர் ஒருத்தர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அவர் கடன் வாங்கலை, அவர் கம்பெனி கடன் வாங்கிச்சு, இவர் வெறும் பர்சனல் கேரண்டி மட்டும்தான் கொடுத்தாரு. அந்த காலத்தில் பர்சனல் கேரண்டி கொடுக்கலன்னா யாருக்கும் லோன் கொடுக்க மாட்டாங்க, பர்சனல் கேரண்டி போட்டதுக்காக இதுன்னு. பர்சனல் கேரண்டின்னு என்ன? நான் இப்போ நீங்கள் எனக்காக பர்சனல் கேரண்டி போட்டிங்கன்னா, நான் பணம் கட்டலைன்னா ராஜா திருவேங்கடம் பணம் கட்டுவாருன்னு அர்த்தம். இல்லை, நான் ராஜா திருவேங்கடத்துக்கு பர்சனல் கேரண்டி போட்டேன்னா, நீங்கள் 7 லட்ச ரூபா பணம் கட்டலை, இப்போ 25 லட்ச ரூபா பணம் கட்டலைன்னா நான் கட்டிட்டு உன்ட்டேருந்து வாங்கிக்கணுங்கிறது தான் தீர்ப்பு. அப்போ பர்சனல் கேரண்டி போட்டால் அவர் கட்டி தான் ஆகணும். நான் வெறும் பர்சனல் கேரண்டி தான் போட்டேன், கம்பெனி திவாலானா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யார் ஒன்றை பர்சனல் கேரண்டி எந்த அடிப்படையில் இந்த 22,000 கோடியை 6,000 கோடியா மாற்றி ஒரு தீர்ப்பு? 6,000 கோடியில் 6 கோடியா மாற்றி ஒரு தீர்ப்பு. நீங்கள் உங்கள் வயலே நல்லா 6,000 கோடி 6,000 வந்துருச்சு. ஓகே, 6 கோடி 99% ரைட் ஆஃப். எங்கே 25,000, எங்கே 6? இது லாஜிக்கே இல்லை. ஜட்ஜ் என்ன கேட்குற, அவர்கிட்ட காசு இல்லை பாவம் விட்டுடுங்கன்னு. காசு இல்லைன்னா ஒரு மஞ்சள் பேப்பர் கொடுக்கணும், எல்லோ பேப்பர் கொடுக்கல, பேங்க்ரப்ட்னு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வரணும். இவருக்கு மட்டும் கிடையாது, ஒரு 2-3 கேஸ் என்னால் சொல்ல முடியும். அம்பானியோட 2வது புதல்வனாக இருக்கிற அனில் அம்பானி மேலே எவ்வளவோ ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு, பப்ளிக் செக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அவர் இன்றைக்கி இன்னும் கூப்பிட்டு விசாரித்து 2 நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனை வச்சு விசாரிக்கல. நான் என்ன கேட்குறேன், எப்போதுமே சொன்னேன், இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, பஸ்ஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பேக்கெட்லேருந்து ஒருத்தன் பிக் பேக்கெட் அடிச்சிட்டான், போலீஸ் ஒன்று என்ன பண்ணும்? பிடிச்சிட்டு போவோம். பஸ் பிடிச்சிட்டு போகாது, பஸ்ஸே போலீஸ் ஸ்டேஷனில் விடுவாங்க. ஆமாம் ஆமாம். போலீஸ் ஒன்று வந்து, வாப்பா தம்பி டீ சாப்பிட்றா ராசா, தெரியாமல் அடிச்சிட்டாடா நீ, பணத்தை திரும்பி கொடுத்துட்டுடா போடா ராசான்னு சொல்லுவாங்க. உங்கள் பர்ஸு உங்கள்கிட்ட வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ராஜா சார் உங்களுக்கு பர்ஸு வந்துருச்சு, தம்பி ஏதோ தெரியாமல் திருடிட்டான், அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க, பன் வாங்கி கொடுங்க, போயிட்டு வான்னு சொல்லுவான்னு. அதனால் நான் என்ன கேட்குறேன், இந்த ஊரில் எப்படின்னா 1000 கோடிக்கு மேலே கடன் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ராயல் ட்ரீட்மெண்ட்டு. 5 ரூபா 10 ரூபா 1 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூட்ஸ் காலால் அடிப்பாங்க. சட்டங்கிறது மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸு, ஏழை, இவங்களுக்கெல்லாம் தான். இவங்கெல்லாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், புண்ணிய ஆத்மாக்கள். இப்போ இந்த 22,000 கோடி அப்படிங்கிறது வந்து அரசுக்கு ஒரு இழப்பு தானே? இது உங்களுக்கு இழப்பு சார், அரசுக்கு என்ன இழப்பு? எல்ஐசி மக்கள் பணம் தானே சார், மக்கள் பணத்தை விடுங்க. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸுக்கு யாரெல்லாம் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஷேர் வச்சுருக்கானோ அவன் தலையில் விழும். HDFC பேங்க்குக்கு லாஸுன்னா HDFC பேங்க் ஷேர்ஸ் எவன் வச்சுருக்கானோ அவனுக்கு லாஸு. இதில் இன்னும் அழகாக நான் சொல்லணுன்னா, இவங்க MSRDCன்னு ஒரு கவர்மெண்ட்டு இது இருக்குது, கவர்மெண்ட் ஏஜென்சி, டெபாசிட்டுக்கு 5% 6% டெபாசிட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க HDFCக்காரன். அந்த டெபாசிட்டுக்கு இந்த ரேட்டில் போட முடியாதுன்னு ஊக்குத்தொகையாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, 45 கோடி. அந்த 45 கோடி வந்து இவங்க வந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ்னு எழுதியிருக்காங்க. இது மாதிரி தப்பு பண்ணால் அந்த எம்டியை தூக்கி ஜெயிலில் வைக்கணும். அந்த எம்டிக்கு 1 லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. எவ்வளோ ஃபைனு? 1 லட்சம். இந்தியாவில் செபி அதை கேட்கவே இல்லை. ஆனால் HDFC பேங்க் வந்து லிஸ்டட் இன் அமெரிக்காவில் கேஸ் எடுத்துருக்குறான். என்னது, இது மாதிரி நீ தப்பு பண்ணத்தால ஷேர் விலை 30% விழுந்திருக்கு, அதனால் நீ வந்து அமெரிக்காவில் அந்த ஷேர் அதை யாரெல்லாம் வாங்கியிருக்கிறானோ அவனுக்கு காம்பன்சேட் பண்ணுன்னு. ஆனால் அதை பற்றி நம்ம இங்கே பேசவே இல்லை. அந்த HDFC பேங்க்குக்கு நஷ்டம் வந்திருக்கு இந்த கேஸில். அவன் இப்போ ஒரு கேஸ் அங்கே இருக்குங்கிற பயத்தில் அவன் இன்றைக்கி சொல்லியிருக்கிறான், நான் அப்பீல் பண்ணிவிடுவேன், நான் இதை ஒத்துக்கலை அப்படின்னு. அவன் என்ன சொல்லிட்டான், நான் காசு கொடுக்கல, HDFCன்னு ஒரு நிறுவனம் முன்னாடியே கொடுத்தது, அது நாங்கள் மர்ஜர் அடைச்சா எங்களுக்கு வந்ததுன்னு. இப்போ நான் கேள்வி கேட்குறேன், HDFCங்கிறது ஹோம் லோன் கொடுக்கணும், பில்டர் லோன் கொடுக்கணும்.
அவனுக்கும் டிவி கம்பெனிக்கு என்ன சம்பந்தம்? ம். அதெல்லாம் அப்படியே முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற கேஸாக தான் போகும் அதெல்லாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து நீங்கள் வந்து இப்போ முடி இருக்குது, அந்த முடி ஆக்சுவலாக இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் கொடுத்துட்டீங்க, முடி நிறைய இருக்குதுன்னு நினச்சின்னு கொடுத்துட்டீங்க, முடியே இல்லை அப்படின்னு பேங்க் நீங்கள் கொடுத்த பணம் அங்கே இல்லை, அதனால் நீங்கள் ஹேர் கட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கணக்கில் இத்தனை நாள் பணம் இருக்கிற மாதிரி காமிச்சவருக்கு ஒரு நாளைக்காவது எவனாவது ஜெயிலுக்கு போகணுமா வேணாமா? அதனால தான் இந்த பிக் பாக்கெட் கதையை சொன்னேன். ஸோ இப்போ ஹேர் கட் ஆகி பேங்க் நஷ்டத்தை எடுத்துக்கிட்டு 21,000 கோடி நஷ்டத்தை எடுத்துக்கிட்டு 6 கோடியை வாங்கிட்டு விரல் சுப்பிட்டு போக வேண்டியதான். இது ஹேர் கட்டோடு இல்லை, மொட்டை அடிச்சிட்டாங்க. அதுதான். நன்றி சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.